அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா? டிப் நம்பர் 1, நம்ம பாவக்காய் கட்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு ஓவரான கசப்பாக இருக்கும். அதை கசப்பை கொஞ்சம் பாதிக்கு குறைக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கசப்பு பாதி உங்களுக்கு குறைஞ்சிரும். ஓகே, அந்த டிப்பை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பாவக்காய் பொதுவாகவே வாங்கிட்டு வந்து 2 நாள்லேயே இல்லை மறுநாளைக்கு நம்மளுக்கு பழுத்து போயிடும் இயற்கையாகவே. சரியா? ஒரு 2 நாளைக்கு நம்மளுக்கு பழுத்துரும் பாவக்காய். அதை பழுக்காமல் இருக்காக எல்லாத்தையுமே கட்டிங் பண்ணிடுங்க. கட்டிங் பண்ணுறதோட எல்லாத்தையுமே கட்டிங் பண்ணிடுங்க. பழுத்துருச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது, இது குப்பைக்கு தான் போகும். அப்படி இருக்கையில் நம்ம வாங்கிட்டு வந்த பொருளை வீணாக்கிடக்கூடாது. எல்லாத்தையுமே கட்டிங் பண்ணி, இது 1 கிலோ பாவக்காய் கட்டிங் பண்ணி பாதியை எண்ணெய்க்காய் போட்டுட்டு பாதியை மசாலா போட்டு நீங்கள் ஐஸ் பெட்டி உள்ளுக்கு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 நாள்லேருந்து 3 நாளைக்குள்ள நீங்கள் அதை எடுத்து போட்டு பொரிச்சிட வேண்டியதுதான். அப்போ உங்களுக்கு வீணாகாதுல, பாவக்காய் பழுக்கவும் செய்யாது. இன்றைக்கி நம்ம எண்ணெய்க்காய் சாப்பிட்றோம், ஒரு 2 நாள் சென்று பொரித்து சாப்பிட்லாம், இல்லை மறுநாளே கூட நீங்கள் பொரித்து சாப்பிட்லாம். பொரிக்கும் போது நீங்கள் சோள மாவு அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி பொரிச்சிட்டிங்கன்னா அது கிறிஸ்பியான பாவக்காய் அப்புறம் ரெடி. அடுத்த டிப்புள்ள போகலாமா? டிப் நம்பர் 2, நம்ம பழைய பணியாரக்கல்லில் நம்ம இதை எப்படி நல்லா புதுசு மாதிரி எப்போவுமே வைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். நல்லா கழுவி காய வச்சிடணும். பணியாரக்கல்லில் காய வச்சுட்டு இப்படியே நீங்கள் கவுத்துனீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி வெள்ளை பூத்தது மாதிரி ஆயிரும். பழைய பணியாரக்கல் புதுசாக இருந்தால் ஒன்றும் செய்யாது. ஒரு 10 வருஷத்துக்கு மேலே உள்ள கல் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம தூக்கி போட மாட்டோம், அதே வச்சு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதில் எந்த ஒரு குறையுமே இல்லை, உங்களுக்கு எதுவுமே குறை கண்டுபிடிக்க முடியாது, இந்த அளவுக்கு இருக்குது. இது 2009 வாங்கினது. சென்னையில் சரவணா ஸ்டோரில் வாங்கினது. 15 வருஷம் ஆச்சு இது வாங்கி. பழைய பணியாரக்கல்ல நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயை தடவி வச்சிடணும். வச்சு நீங்கள் கவுத்தி வச்சுட்டீங்கன்னா 1 மாதம் யூஸ் பண்ணால் கூட 2 மாதம் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த வெள்ளை பூத்தது மாதிரி பூக்காது. இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி பொரிஞ்சது மாதிரி ஒரு மாதிரியே ஓரம்லாம் ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி இருந்துச்சு. நான் கூட தூக்கி போடணும்னு நினச்சேன். சரி பழசாக போச்சு, இப்படி தான் வருமா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் ஒரு தடவை நான் இந்த மாதிரி எண்ணெயை தடவி வச்சு பார்த்தேன், நல்லாவே இருக்குது. அப்போ இது நம்மளுக்கு கல் நல்லா சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு பணியாரம் எடுக்கக்கூட நல்லாவே இருக்கும். அந்த ஒரே ஒரு கண் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதே நம்ம எண்ணெயை தடவி நம்ம வச்சுக்கிட்டு வைக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெய் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கூட ஊற்றணும். 7 கண் இருக்குது, ஒரு 6 கண் நல்லாவே வரும் பணியாரம். ஒரு கல் மட்டும் கொஞ்சம் ஒட்டும், அது மட்டும் தான் ஒட்டும். மற்றபடி இந்த பணியாரக்கல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பாருங்கள் எவ்வளோ புதுசாக இருக்குன்றது. இந்த மாதிரி எண்ணெயை தடவி நீங்கள் கவுத்துற இடத்துல வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளை புத்த மாதிரிலாம் ஆகாது, ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பழைய பணியாரக்கல்லாக இருந்தால் நீங்கள் இப்படி செய்யலாம். அதே நேரத்தில் நீங்கள் புது பணியாரக்கல்ல நீங்கள் இது செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் அப்படியே கழுவி காய வச்சு எடுத்து வச்சிடலாம். ஓகே, ஆனால் எப்போவுமே நம்ம நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சிடணும். இதுக்கு பழைய பணியாரக்கல்னால நம்ம கொஞ்சமாக எண்ணெயை தடவி வைக்கிறோம். எண்ணெய் தடவி வச்சு அவங்களுக்கு அந்த வெள்ளை பூக்கிற மாதிரி ஒரு மாதிரி பொரிஞ்ச மாதிரி இருக்கும், அது வராது. பொரிஞ்ச மாதிரி இருக்குது, நீங்கள் தூக்கிலாம் போட்டுறாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு நல்லா புதுசாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த டிப்புள்ள போகலாமா? டிப் நம்பர் 3, நம்மளுடைய சாம்பார் சாதம் கூடுதலான டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா பொன்னானி கீரை, முருங்கைக்கீரை இதில் ஏதாவது ஒரு கீரையை ஒரு புடி போட்டுருங்க. போட்டு எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அரிசியை போட்டு சாம்பார் சாதம் செஞ்சு பாருங்களேன். அரிசி பருப்பை போட்டு வேறு லெவலாக இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு நல்லா மணக்கணும் அப்படின்னா நல்லா வாசம் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்கப்பா. இது 3 பேருக்குள்ளே சாம்பார் சாதம். கிளறி விட்டு சாப்பிட்டு பாருங்களேன். இதுக்கு சைடிஷ் கூட தேவையில்லை, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இது தனிப்பட்ட முறையில் வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள். டிப் நம்பர் 4, நம்ம உர ஊற்றி வைக்கையில் நம்ம உரமோர் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறோம். பாலை கொஞ்சம் திக்காக நம்ம காய்ச்சிக்கணும். மாவு பாலாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த அளவுக்கு 250 மில்லிக்கு 5 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு 5 ஸ்பூன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டியான தயிர் சூப்பராக ரெடி ஆயிரும். ஆனால் வெதுவெதுப்பாக நீங்கள் ஊற்றிடணும். இப்போ பசும்பாலை போட்டு நீங்கள் காய்ச்சினீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் அந்த தயிர். அதுவே நம்ம மாவு பால் போட்டு காய்ச்சினீங்க அப்படின்னா நல்லா 250 மில்லிக்கு நீங்கள் 5 ஸ்பூன் அளவுக்கு மாவு பால் போட்டு நல்லா ஆற்றி நீங்கள் தயிர் போட்டு வைங்க. இந்த மாதிரி கெட்டி தயிர் உங்களுக்கு ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, அழகு குறிப்பு. இந்த பவுடர் செய்கிறதுக்கு 2 ஸ்பூனு பாசிப்பயிறு, 2 ஸ்பூனு உளுந்து, 1 ஸ்பூனு அரிசி 3ஐயும் போட்டு நல்லா மிக்சியில் ரவை பக்குவத்துக்கு அரைச்சி வச்சுக்கிறேங்க. இது குளியல் பவுடராக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். குளியல் பவுடருக்கு நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு சந்தனமும் 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சளும் போட்டு குளியல் பவுடர் செஞ்சிங்கன்னா சூப்பரான குளியல் பவுடர் ரெடி. அதை பவுட்ரு பண்ணி நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுக்கிறங்க. உங்களுக்கு வாரத்தில் 2 நாளைக்கு இந்த ஃபேஷியல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் முகம் அப்படியே பளிச்சுண்டு இருக்கும். ஓகேயா? தயிர் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறங்க. எடுத்துக்கிட்டு இதில் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் முகத்தில் நல்லா பூசிடுங்க. ஃபேஷியல் பண்ணிடுங்க. ஃபேஷியல் கழுத்தும் முகமும் அப்படி 2ஐயும் சேர்த்து ஃபேஷியல் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் சென்று நீங்கள் முகத்தை கழுவிடுங்க. இல்லைன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் முன்னாடி செஞ்சுட்டு குளிச்சிருங்க. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இது நீங்கள் குளியல் பவுடராக கூட யூஸ் பண்ணலாம். டெய்லி சோப்பு போட்டு குளிக்கிற ஒரு நாளைக்காவது சோப்பே இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி இந்த பவுடரை கூட நீங்கள் பூசி நீங்கள் குளிக்கலாம். உடம்பு நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும்.
தயிர் போடாமல் நம்ம அந்த குளியல் பவுடராக யூஸ் பண்ணலாம். இது முகத்துக்கு நம்ம தயிர் போட்டு பேசியில் ஒரு அரை மணி நேரம் சென்று பேசியல் பண்ணிங்கன்னா உங்கள் முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறோங்க. வாரத்துக்கு 2 நாளைக்கு இதை வந்து நீங்கள் பேசியல் பண்ணுங்களேன், உங்கள் முகம் அப்படியே பளபளப்பாக நல்லா சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கே பார்க்க உங்களை ரொம்பவே பிடிக்கும். ஓகேயா? முதல்ல நம்மளுக்கு பிடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். நம்ம வெளியே போனால் பேசியல் பண்ணிட்டு போகணுன்னு நினைக்கிறோம். உண்மையாக சொல்லப்போனால் நம்ம வீட்டில் இருக்கிறது தான் இதெல்லாம் செஞ்சுக்கணும். வெளியே போய் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. சிம்பிளாக போனாலே போதும். அடுத்தவங்க பார்க்குறதுக்கு நம்ம வாழக்கூடாது. இப்போ ஒரு கிளினிக் டிப்பு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவை வந்து 1 கப்பு டிஷ் வாஷிங் லிக்யூட் வேணும். என்னவாக இருந்தாலும் சரி, பீங்காங்கிற லிக்யூட் எடுத்துக்கிறேங்க. 1 கப்பு எடுத்துக்கிறேங்க. அது விம்மாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் நாட்டில் என்ன பேர் கிடைக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கிறேங்க. இதில் வந்து 1 கப்பு ஊற்றிக்கிறேங்க. இது நல்லா திக்காத்தாப்பாக இருக்குது, ரொம்ப தண்ணியாக இல்லை. இதில் வந்து 1 கப்பு அதில் ஊற்றிக்கிறேங்க. அதுக்கப்புறம் அதே கிளாஸில் 1 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேங்க. இன்னும் 2 பொருள் போடணும். உப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. 1 ஸ்பூனு பேக்கிங் சோடா போடுங்க. இவ்வளோதான்ப்பா பொருள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறேங்க. நீங்கள் வந்து லிக்விட் பாட்டில் வச்சுருப்பீங்களா, அதிலே நீங்கள் வந்து ஊற்றி வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு பாட்டில் நல்லா கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. பழைய லிக்விட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இது ஒன்றும் வீணாலாம் போகாது. இந்த இது வந்து நம்மளுக்கு 1 மாதம் வரும். இப்போ ஒரு பாட்டில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 மாதத்தில் உங்களுக்கு முடிஞ்சிடும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு பாட்டில் வந்து இப்போ நீங்கள் 1 லிட்டர் பாட்டில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மாதம் வரைக்குமே உங்களுக்கு தாராளமாக போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2வது இது வந்து நல்லாவே எண்ணெய் பிஸ்க எடுக்கும், பளபளப்பாக கொடுக்கும். நம்மளுடைய சட்டி பாத்திரம் பீங்காமங்களுக்கு பளபளப்பாக கொடுக்கும். அப்புறம் வந்து அழுக்கை வந்து ஈஸியாகவே இது வந்து வெளியாக்கிறோம். ஏன்னா உப்பும் நம்ம வந்து பேக்கிங் சோடாவும் போடுறோம். வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி நம்ம கலக்க கிடையாது. இந்த 2 பொருளும் சேர்ந்து நம்மளுடைய கிச்சனை வந்து நல்லா பளபளன்னு ஆக்கிரும். சரியா? அந்த 3 பொருளையும் சேர்த்து நம்ம செய்யும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன். இது ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறோங்க. உங்களுக்கு வந்து மாதக்கணக்கில் உங்களுக்கு இந்த லிக்விட் உங்களுக்கு வரும். அதாவது ஒரு பாட்டில் வாங்கினாலே உங்களுக்கு மாதக்கணக்கில் வரும். எனக்கு வந்து கரெக்டாக 3 மாதத்துக்கு வரும் அந்த 1 லிட்டருடையது. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து கொஞ்சோண்டு வச்சு நம்மளுடைய அடுப்பை வந்து துடைக்கலாம். எண்ணெய் பிஸ்கு எவ்வளோ இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாகவே வெளியாயிரும். நீங்கள் துடைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அடுப்பு நல்லா பளபளன்னு போயிடும். டேபிள் டோக்கும் உங்களுக்கு பளபளன்னு போயிடும். அதுக்கப்புறம் சிங்கு, பாத்திரங்கள், சட்டி பாத்திரம், பாத்திரம், சில்வர் பாத்திரம், கண்ணாடி பாத்திரம் எல்லாமே உங்களுக்கு அப்படியே பளிச்சுன்னு போயிடும். எப்போதும் நீங்கள் தேய்க்கிறதுக்கும் இதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி மங்கி கிடக்கிற பாத்திரம், மஞ்சள் பூத்து கிடக்கிற குக்கரு எல்லாமே உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு போயிடும். ரொம்ப அழுத்தமே கொடுக்காமல் நீங்கள் தேய்ச்சி அப்படி பளபளன்னு ஆக்கிடலாம். கொஞ்சோண்டு லிக்விடை போடுங்க, நல்லா தேய்ங்களேன். இந்த மாதிரி நம்ம வந்து டெய்லி தேய்க்கும் போது நம்மளுடைய பாத்திரம் வந்து எப்போவுமே நல்லா புதுசு போலே இருக்கும். நம்மளுக்கு பழசாகவே ஆகாது. இந்த மாதிரி லிக்விடில் வந்து நீங்கள் உப்பும் பேக்கிங் சோடா வந்து 2 பொருள் தான், வேறு எதுவும் இல்லை. இந்த 2 பொருள் நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதில் எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. பேக்கிங் சோடா இதுக்குன்னு தனியாக போய் வாங்க போகிறதில்ல. அதேமாதிரி உப்பு நம்ம இதுக்குன்னு தனியாக வாங்க போகிறதில்ல. எப்படி பார்த்தாலும் மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து லிக்விட் வாங்குவோம். அதை நீங்கள் வாங்காமல் இந்த மாதிரி செஞ்சுக்கிறங்களேன். ஒரு தடவை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மாதத்துக்கு இது வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே, இந்த டிப்பு வந்து எனக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு. நல்லா பளிச்சுன்னு போயிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி மஞ்சளாக இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு. அப்புறம் நம்ம சிங்கு பார்த்தீங்களா எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. கண்டிப்பாக கொஞ்சம் லிக்விட்டை போட்டு நீங்கள் வந்து சூப்பரான பளபளக்க உங்களுடைய கிச்சனை செஞ்சிடலாம்ப்பா. ட்ரை பண்ணி பாருங்கள். சில்வர் பாத்திரம், கண்ணாடி பாத்திரம், பீங்கா மங்கு, பாத்திரம், அப்புறம் சிங்கு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக போகும். ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிகளுக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.